நீங்க திருநெல்வேலியை போன்றவங்களா அப்படின்னா ஐம் சோ ஜெலஸ் ஆஃப் யூ. ஏன் தெரியுமா? பொதிகை மலை உச்சியிலே பிறந்தது தென்றல். அந்த மூலிகைகள் நிறைந்த அந்த பொதிகை மலை, மூலிகையினுடைய கந்தம் நிறைந்த அந்த தென்றலை தரக்கூடிய அந்த பொதிகை மலை உங்களுடைய ஊரான அந்த திருநெல்வேலியில தான் சுச்சுவேட்டா இருக்கு. அதே போல குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா, அந்த குற்றாலம் நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுவுமே உங்களுடைய ஊர் திருநெல்வேலியில தான் அமைந்திருக்கு. இதுக்கு ஏன் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெற்கதிர்களை அந்த ஊரை சுற்றி நெற்கதிர்கள் வேலை போல அமைந்திருப்பதால் இட்ஸ் கால் திருநெல்வேலி அப்படின்னு பெயர் பெற்றதா சொல்றாங்க. அதே போல நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா பொதிகை மலை, அந்த பொதிகை மலையில தான் அகத்திய பெருமான் முத்தமிழை மூச்சாய் சுவாசிக்கக்கூடிய அந்த பெரும் முனிவர் அந்த பொதிகை மலையில வாழ்ந்ததா தான் சொல்றாங்க. அதே போல நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திருகுலராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் அப்படி அந்த கவிஞர்களை, தமிழ் கவிஞர்களை பிறந்த உருவாக்கிய அந்த மண்ணாக இந்த திருநெல்வேலி இருக்கு. தாமிரபரணி தாய் இந்த மண்ணை புனிதமாக்கி கொண்டே இருக்கின்றார். அதே போல் அனைத்துக்கும் மேலாக நெல்லையப்பர் திரு ஆலயம் உங்களுடைய ஊரான திருநெல்வேலி தான் சுற்றுவீடா இருக்கு. அதே போல இருட்டுக்கடை அல்வா உங்க ஊர்ல தான், திருநெல்வேலினா அல்வா. அதே போல வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஜீபோப், கால்டுவேல், வீரமாமுனிவர் போன்ற மாபெரும் ஞானிகளை தமிழின் பார் ஈர்த்த அந்த முத்தமிழின் பார் ஈர்த்த பெருமைக்குரியது உங்களுடைய திருநெல்வேலி நகரம் தான். இப்ப சொல்லுங்க, உங்களை பார்த்து நான் ஏன் பரவாயில்ல. பாரதியார் அவரும் எட்டயபுரத்தில் தான் பிறந்தாரு. இப்ப அவர் பிறந்த ஊர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே பாரதியார் இருக்கும் அந்த நேரத்துல வந்து அது திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் சேம் டிஸ்ட்ரிக்டா சேமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்யூ.